ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அட்சய திருதியை. தங்கத்துக்கு நிகரான இந்த பொருட்களை வாங்கி நீங்க வீட்டில் வைக்கிறதால பலவிதமான செல்வங்கள், பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வரும். தங்கம் வெள்ளி வாங்கி குவித்த ஒரு பலனை நீங்க பெற முடியும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதிய தினத்துல தான் அட்சய திருதியை கொண்டாடுறோம். அன்று செய்யக்கூடிய தானங்கள் நிலையான பல பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தங்கம் வாங்குறதுக்கும் சிறந்த நாள். அதுலயும் குறிப்பிட்ட இந்த நேரத்துல தங்கம் வாங்குறது மூலயமா எக்கச்சக்கமான பலன்கள் பெறலாம். அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாரை வணங்குவதற்கும் சரியான நேரம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அட்சய திருதியை அப்படிங்கிறது ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதியை தான் அட்சய திருதியா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அட்சய அப்படிங்கிற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாமல் பெருகுவது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த நாள்ல வாங்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள், செய்யக்கூடிய தானங்கள் பல மடங்கு பெருகும். இந்த வருஷம் அட்சய திருதியை ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன்கிழமையில அட்சய திருதியை வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். ரோஹிணி நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல இந்த வருஷ அட்சய திருதி அமைந்திருக்கிறது இன்னும் சிறப்பு. ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 ஆரம்பிக்கக்கூடிய திருதியை திதி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. அட்சய திருதிய நாள்ல எந்த தெய்வத்துக்கு பூஜை செய்யணும்? எல்லா கடவுளையும் மனசார வணங்கலாம். அதை விட முக்கியமானது மகாலட்சுமி தாயாரையும் லட்சுமி குபேரரையும் நீங்க வணங்கணும். புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க மகாலட்சுமி தாயாருக்கான பூஜையை செய்யலாம். ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 திருதியை ஆரம்பிச்சிருந்தால நீங்க ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 9 மணி அந்த நேரத்துல கூட நகைக்கடைக்கு போயிட்டு நீங்க தங்கம் வாங்கலாம். அதே மாதிரி ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:41 திருதியை முடிஞ்சிடும். கூடுமான அளவுக்கு மாலை ஒரு 5 மணிக்குள்ள தாராளமா நீங்க தங்க நகைகள் வாங்குறதுக்கோ வெள்ளி நகைகள் வாங்குறதுக்கோ உங்க நேரத்தை ஒதுக்கிக்கலாம். மாலை 6:40 மேல வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6:40 மேல வாங்கலாம். ஆனா இந்த அட்சய திருதியைக்கு ஒரு முக்கியமான நேரமா இருக்கக்கூடிய அந்த திருதியை இருக்குல்ல, அது முடிஞ்சிடும். முடிஞ்சா ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை காலையில 5:40 மதியம் 2:12 இந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடைப்பட்ட நேரத்துல தங்கம் வாங்கி வீட்டுல வைக்கிறது கூடுதல் விசேஷம். கூடுமான அளவுக்கு பகல் நேரத்துல மதியம் ஒரு 2 மணிக்குள்ள நல்ல நேரமா பார்த்து நீங்க தங்கம் வாங்குறதோ வெள்ளி வாங்குறதோ வாங்கி வீட்டுல வைக்கலாம். ஒருவேளை காலை நேரத்துல பூஜை பண்ண முடியாதவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வேற வழி இல்ல, வெளில போயிடுவீங்க, மாலை நேரத்துல தான் பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வேற வழி இல்லாம மாலை 6 மணிக்கு மேல பண்ணலாம். இல்லனா காலை ஒரு 6-7 மணிக்கு வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுங்க. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குறது இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்? லட்சுமி குபேர பூஜை செய்யலாம், ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம், புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம், வீடு மனை வாங்கலாம். தங்கம் வாங்கினா வீட்டுல செல்வம் பெருகும். அட்சய திருதியை ஒரு நல்ல நாள். இந்த நாள்ல செய்யக்கூடிய எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் அது எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தும். புதுசா தொழில் ஆரம்பிக்க போறீங்க, புதுசா பிசினஸ் டீலிங் பேச போறீங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நீங்க அட்சய திருதி அன்னைக்கு பண்ணலாம். தங்கம் வெள்ளி வாங்குறது மட்டும்தான் அட்சய திருதி அப்படிங்கறத நீங்க கணக்கில் எடுத்துக்க கூடாது. சில பேரால இந்த தங்க நகைகள் வாங்குறதோ வெள்ளி நகைகள் வாங்குறதோ அப்படிங்கிறது முடியாம கூட இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தங்கம் விற்கக்கூடிய விலைக்காக நிறைய பேரால தங்கம் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் அவங்க இல்லாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் நீங்க கவலையே பட வேணாம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை அட்சய திருதி அன்னைக்கு வாங்கி வீட்டுல வச்சீங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நிகரான பலனை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். சொல்லக்கூடிய ஒரு பொருட்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஊறுகாய். ஏற்கனவே உங்க வீட்டுல சமையலுக்கு சாப்பாட்டுக்கு நீங்க ஊறுகாய் வச்சிருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம புதுசா ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது ஊறுகாய் பாக்கெட்டோ இல்ல ஊறுகாய் ஃப்ரெஷ்ஷாவோ வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ஊறுகாயில லட்சுமி குபேரர் வாசம் செய்தார் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அப்பேற்பட்ட ஊறுகாயை நீங்க வாங்கிட்டு வந்து அட்சய திருதி அன்னைக்கு வீட்டுல வைக்கிறதால அந்த லட்சுமி குபேரரே உங்க வீட்டுக்குள்ள வர்றதா ஒரு ஐதீகம். அடுத்ததா தங்கத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் ஆவாரம் பூ. பார்க்கறதுக்கு மஞ்சள் நிறத்துல இருக்கும். சில பேர் வீடுகள்ல இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது மரங்கள்ல ஈஸியா கிடைக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த ஆவாரம் பூவை பறிச்சுட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணலாம். ஒருவேளை ஆவாரம் பூ கிடைக்கலனா அதுக்கு மாற்று வழியா நாட்டு மருந்து கடைகள்ல ஆவாரம் பூ காய்ந்த நிலைமையில வச்சிருப்பாங்க. காய்ந்த நிலைமையில இருந்தா கலர் மாறி போயிருக்குமே, வாடி போயிருக்குமே அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஆவாரம் பூ வாங்குறது மட்டும்தான் கணக்கு. கூடுமான அளவுக்கு மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சிருந்து வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க பறிச்சிருந்து வச்சுக்கோங்க. பக்கத்துல ஆவாரம் பூ கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய அந்த காய்ந்த ஆவாரம் பூவை வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணுங்க. அடுத்ததா தங்கம் நிகரா வாங்குறதுக்கு இன்னொரு பொருள் மஞ்சள்.
அது கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள் எதுவா இருந்தாலும் சரி. ஒரே ஒரு மஞ்சள வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க உங்க பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். வெள்ளி வாங்குவதற்கான சரியான ஒரு நிகரான ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் சார்ந்த பொருட்கள். இந்த சங்குலாம் விப்பாங்க பாருங்க, பீச் ஓரங்கள்ல. அதாவது கடல்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய சில பொருட்கள பயன்படுத்தி கைவினைப் பொருட்கள் செஞ்சு விப்பாங்க. அங்க இந்த சிப்பி முத்து இருக்கும். அது விலை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரே ஒரு முத்து இருந்தா கூட போதும். அத வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கிறது, வெள்ளி வாங்குவதற்கான பலனை நீங்க ஏற்படுத்திக்கலாம். இல்லன்னா வெள்ளி அப்படிங்கிறது 1 கிராம் ரொம்ப கம்மி தான். ஒரே 1 கிராம் வெள்ளி நாணயமாவது வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கிறதும் விசேஷம் தான். அடுத்ததா நெல்லிக்காய். நெல்லிக்காய் அப்படிங்கிறது பெரிய நெல்லிக்காய். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல இந்த நெல்லிக்காயும் ஒன்று. அந்த நெல்லிக்காய வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கிறது கூடுதல் விசேஷம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கல்லுப்பு. மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். ஏன்னா இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்த நாள்ல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கல்லுப்பு, மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளை இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வைக்கிறது பலவிதமான நன்மைகளை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். அடுத்தது ஒரே ஒரு தேங்காய். பூஜைக்கு பயன்படுத்துற மாதிரி ஒரே ஒரு தேங்காயை வாங்கிட்டு வந்து அதை நீங்க 2ஆ வெட்டி அந்த தேங்காயை உடைச்சி நீங்க அது சுவாமிக்கு நைவேத்தியமா படைக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், புதன்கிழமையில இந்த அட்சய திருதியை வந்திருக்கிறதால புதன் பகவானுக்கு உரிய பச்சை பயிறு. புதன் பகவானோட மகிமையை பத்தி நம்ம சேனல்ல பல வீடியோஸ்ல போட்டிருக்கோம். அதாவது புதன் பகவான் புத்திகாரகன். நாம பார்க்கக்கூடிய வேலை, தொழில், செய்யக்கூடிய வேலை, வியாபாரம் இது எல்லாத்திலையும் நமக்கு வந்து நினைவு ஆற்றலை அதிகப்படுத்தி, திறமையை அதிகப்படுத்தி, நமக்கான உத்வேகத்தை கொடுக்கக்கூடியவர், திறம்பட செயல்பட வைக்கக்கூடியவர் இந்த புத்திகாரனா இருக்கக்கூடிய புதன் பகவான். அந்த புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்றது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க, அது சம்பந்தமான கொட்டேஷன் வாங்க போறீங்க, இல்ல புதுசா வீடு மனை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட போறீங்க அப்படின்னா தாராளமா அட்சய திதி அன்னைக்கு நீங்க பண்ணலாம். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அட்சய பாத்திரத்துல இருக்கக்கூடிய பொருள் வந்து அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்குமா. அந்த அட்சய பாத்திரம் தீரவே தீராதான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த அட்சய பாத்திரத்துக்கு நிகரான ஒரு பொருள், இன்னொரு பொருள் இருக்கு. அதுதான் மண் சட்டி. மண் சட்டி அப்படிங்கிறது ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியது. ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மண் சட்டி கிடைச்சிடும். அட்சய பாத்திரத்துக்கு நிகரான ஒரு பொருள் இந்த மண் சட்டி. அதை வாங்கி நீங்க பயன்படுத்துங்கிற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. அதை வாங்கி கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜையில வச்சு பூஜை பண்ணி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இப்ப சொல்லிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உதாரணத்துக்கு, ஆனா கட்டாயம் சில வாங்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல சில பொருட்கள் விடுபட்டிருக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கலான்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பொருட்களை கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஒரு அட்சய திருதியை அன்னைக்கு வாங்கி வீட்டுல வைங்க. அதே மாதிரி குழந்தைகளோட கல்விக்கு தேவையான எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம். நோட்டு, புத்தகம். இப்ப உதாரணத்துக்கு ஏப்ரல் மாசம் முடிஞ்சு மே மாசம் கோடை விடுமுறை, அதுக்கப்புறம் ஜூன் மாசம் குழந்தைங்க பள்ளிக்கு போவாங்க. குழந்தைகள் பள்ளிக்கு போறதுக்கு அந்த நேரத்தில் சில பொருட்கள் வாங்குறது எப்பவும் போல இருக்கட்டும். ஆனா அட்சய திருதியை அன்னைக்கு சாஸ்திரத்துக்கு அடுத்த கல்வி ஆண்டுக்கான சில பொருட்கள், புத்தகமோ, பேனாவோ, நோட்டோ, சாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் உங்க குழந்தைகளோட கல்விக்காக நீங்க வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு கோடை விடுமுறை முடிஞ்சு அவங்க பள்ளிக்கு போகும்போது அந்த நோட்டு பேனாவை எடுத்துட்டு போக சொல்லுங்க. அவங்களோட கல்வி மேம்படும். அட்சய பாத்திரத்துடைய பொருட்கள் எப்படி தீராம இருக்குதோ அதே மாதிரி அவங்களோட கல்வி வளம் மேம்படும். இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம், வெள்ளி வாங்கினதுக்கான நிகரான பலன் நீங்க பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.